கொஞ்சம் 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 தள்ளி 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 கரெக்டாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வச்சா தான் கீழே இருக்க பபிள்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இது கையிலையும் பண்ணலாம். சில பேர் என்ன இவ்வளோ ஹோல்டெல்லாம் பண்ண முடியாது மேம் அப்படின்னா டேபிள் மேலே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேபிள் மேலே வச்சுட்டு இங்கேருந்து 3/4 அதாவது கால்வாசி நம்ம அயன் பண்ண போகிறோம். 3/4 வந்து பபிள்ஸாக இருக்க போகுது. ஸோ அதை நான் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ இதான் பேஸ். இதை நம்ம ப்ராப்பராக போட்டால் தான். ஆமாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் இப்போ பாருங்கள் ஒன்று உள்ளே இருக்குது ஒன்று வெளில இருக்குது. ஸோ எல்லா ப்ளீட்டும் கரெக்டாக அரேஞ்ச் ஆச்சுன்னா எல்லா பபிளும் ஈஸியாக வந்துடும். ஓகே மேம். ஓகே டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணலாமா? எஸ். ஸோ என்னோட சீனியர் ட்ரேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பபிள்ஸ் எல்லாம் நீட்டாக க்ளீனாக வந்து என் டீம் தான் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ நான் வந்து கால்வாசி நான் எடுத்து பின் பண்ணிட்டேன். இங்கேருந்து நான் பபிள்ஸ் எல்லாமே சாரீஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ இவங்க ஹோல்ட் பண்ணுற மாதிரி 1 by 1 ஒன் ஆஃப்டர் இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணதால் 1 by 1 அது நீட்டாக வந்துடும். அண்ட் ரொம்ப க்ரஷ் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாமே வந்து நல்லா ஃப்ளூயியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக எடுக்கணும். நம்ம இங்கே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணதால் அவங்களுக்கு இந்த பபிள்ஸ் வந்து நீட்டாக வந்துடும். அண்ட் இதில் யார் போடலாம் யார் போடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பபிள் ப்ளீடிங் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நல்லா பபிள்ஸ்லாம் வைக்கும்போது சாரீ இன்னும் ப்ளஃபியாக தெரியும். ஸோ அதனாலே கொஞ்சம் ஃபேட்டாக தெரியுவாங்க. இதுவே வந்து ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு பபிள்ஸ் சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும். அதை வந்து மேபி ட்ரையல் மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.